தேங்காய் இல்லாமல் இந்த மாதிரி சட்னி அரைச்சி பாருங்கள். நான் ரெண்டு விதமான சட்னி அரைச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 1/4 கப்பு பொட்டுக்கடல, சின்ன வெங்காயம் நான் 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். 5 வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, இது ஒரு ஓட்டிட்டு பச்சை மிளகா அடுத்து சேர்த்துக்கங்க. நான் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயும் எடுத்திருக்கேன். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் தேங்காய் போடணும்னு அவசியமே இல்லை. அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் சாப்பிட்ற மாட்டோமே தேங்காய் சட்னி மட்டுமே இருக்கும். நீங்கள் வீட்டில் அரைச்சி கொடுத்தீங்கன்னா பொட்டுக்கடலை சட்னின்னே சொல்ல மாட்டாங்க, தேங்காய் சட்னி தான் சொல்லுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா மசிச்சு ஆச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம். இப்போ தாளிக்க இப்போ நான் தோசை ஊற்ற போகிறனால நான் தோசைக்கல்லையே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் உளுந்து நல்லா இது பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் ஒரு வரமிளகாவையும் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது பொட்டுக்கடலைனால நான் வரமிளகா சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இந்தா பாருங்கள், இப்போ ஊற்றிடலாம். இதுக்கு நான் 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா தாளிச்சாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இதை இட்லி, தோசை, சப்பாத்தி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணியாக ஊற்றுனீங்கன்னா அது தாராளமாக சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். தண்ணியாக இருக்கிற தோசைக்கும் இட்லிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஒன் டைப் ஆஃப் சட்னி. நான் இன்னொரு டைப் ஆஃப் சட்னி நான் அதையும் செஞ்சு காட்டியிருக்கேன், அதையும் பாருங்கள். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் தேங்காய் இல்லாமல் ஒரு சட்னி ரெடி. தேங்காய் இல்லாமல் இந்த மாதிரி மல்லித்தலையை போட்டு அரைச்சி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேங்காயில் தான் மல்லித்தலை போட்டு அரைச்சி கொடுத்துருக்கீங்க, க்ரீன் தேங்காய் சட்னின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 1/4 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், 2 பூண்டு, பச்சை மிளகா 1, 5 சின்ன வெங்காயம், மல்லித்தலையை மேலாப்பில் போடுங்க. பாருங்கள், இப்போ லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். க்ரீன் பொட்டுக்கடலை சட்னி ரெடியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊட்டி எடுத்துக்கோங்க. யாருமே நம்ப மாட்டாங்க, தேங்காய் தான் நம்ம போட்டிருக்கோன்னே நம்புவாங்க. பொட்டுக்கடலை சட்னின்னு யாருமே நம்ப மாட்டாங்க. பாருங்கள், நல்லா மைய அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்க ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நான் எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிட்டேன். நீங்கள் தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தும் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை. இதுக்கு நான் வரமிளகா சேர்க்கலை. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.